தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை பெரும்பாக்கத்தில் தாயின் இரு கைகளையும் மகன் வெட்டியுள்ளதால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஆகாஷை தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர் முருகன், வசந்தகுமாரி தம்பதி. இவர்களுக்கு 3 மகன்கள். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வரக்கூடிய ஸ்டீபன் ராஜ் என்பவருக்கும் வசந்தகுமாரிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. குடும்பத்தினரை விட்டு ஸ்டீபன் ராஜுடன் வசந்தகுமாரி சென்று விட்டார். இதன் காரணமாக அவரது குடும்பத்தினர் பெரும் அவதியடைந்தார்கள். இது மட்டுமல்லாமல் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசந்தகுமாரி வசித்து வந்தார். இந்த நிலையில் அவருடைய முதல் கணவர் இறந்த காரணத்தினால் அவரது மகன் தாய் மீது மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தார். அவரது மகன் ஆகாஷ் 23 வயதாகிறது. நேற்று இரவு தனது தாய் வசந்தகுமாரி வசிக்கக்கூடிய வீட்டிற்கு நேரடியாக சென்று அவரது இரண்டு கைகளையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வசந்தகுமாரியை சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தப்பி ஓடிய ஆகாஷை பெரும்பாக்கம் போலீசார் தேடி வருகிறார்கள். கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.